கடகராசனையர்களுக்கு வணக்கம். இந்த நாளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மே 28ஆம் தேதி முதல் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். 100% மேஜிக். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் கடகராசனையர்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் சூரியன் புதன் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்மத்தில் கேதுவும், கும்பத்தில் சனியும் ராகுவும், மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான மிதுன ராசியில் குரு சஞ்சரிக்கிறார். செவ்வாய் ராசியில் நீச்சம் பெற்று இருப்பதும், இது போன்ற பல இன்னல்களும் நடுவிலே எதிர்நீச்சல் போடும் கூடிய ஒரு வாரமா இருந்து வந்த நிலையில பல முன்னேற்றங்களையும் நீங்கள் இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம். பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் பலமாக அமர்ந்திருக்கிறாரு. அதே போல உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இணைந்து மிகச் சிறந்த யோக நிலையை தருவதால உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தொல்லைகள், தேவையில்லாத பிரச்சனைகள், சமாளிக்க முடியாத பல இன்னல்கள் அனைத்துமே நீங்கி நீங்கள் முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமையிருக்கு. எப்படிதான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்தது என்று உங்களுக்கே தெரியாத அளவிற்கு மேஜிக் நிறைந்த ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமையிருக்குதுங்க. பிரச்சனைகளே சில நேரங்களில் வெற்றிகரமாக அமையும் வாய்ப்பும் அதிகம் இருக்கு. கவனத்தோடு ஒவ்வொரு செயலையும் நீங்கள் கையாள்வதன் மூலமாக பாதகங்களை நீங்கள் சாதகமாக மாற்றக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைய இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு. அதே போல தாய் வழி உறவுகள் உங்களுக்கு கை கொடுக்குங்க. அதே போல பொருளாதார நிலையில் நல்ல ஒரு திருப்தி ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதியளிக்குது. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காரணமாகவும் இந்த வாரம் அமைய இருக்குதுங்க. அதே போல பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. அது மட்டுமில்லாமல் ஜென்மராசியில் செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால இந்த வாரம் முழுவதுமே ஒரு சில நேரங்களில் விரயங்கள் இருக்கதாங்க செய்யும். ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏனால் அதற்கு தகுந்தாற்போல் வருமானமும் இருந்து கொண்டே இருப்பதால இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றும் சாமர்த்தியம் நிறைந்த ஒரு வாரமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு அமைய இருக்குதுங்க. உடல் நலன்ல இருந்த தேவையில்லாத தொந்தரவுகள் நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தியை நீங்க தற்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம கூடுமான வரைக்கும் வெயிலில் அலைவதையும் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் குரு பகவானும் ஜென்மத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் இந்த திருமண முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. எப்படி இந்த வரன் அமைந்தது என்று நீங்களே வியக்கும் வண்ணம் அப்படி ஒரு நல்ல வரன் அமைய இருக்குது. இருந்தாலும் கூட வரனை பற்றி விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது. வெளியூர் பயணங்களின் போது பொருட்களையும்
அலுவலக ஆவணங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அவசியங்க. நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதம் ஏற்படுவதையும் தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது மே மாதம் 28ஆம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் ஜீவனக்காரகர் ராகுவுடன் சேர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால அன்றாட பொறுப்புகள்ல கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. எக்காரணத்தை கொண்டும் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாங்க. சக ஊழியர்களுடன் அலுவலக பிரச்சனைகளை விவாதிக்காமல் இருப்பது மிக மிக நல்லது. அதே போல புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கடகராசி அன்பர்கள் இடைத்தரகர்களை நம்பி பணத்தை இழந்துவிட வேண்டாங்க. எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த முயற்சியாக இருப்பது நல்லது. அதே போல் ஒரு சிலருக்கு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் ஏற்படக்கூடுங்க. இவற்றை ஒப்புக்கொள்ளுங்க. உங்களுடைய எதிர்காலத்திற்கு எதிர்பாராத பல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மே மாதம் 28ஆம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சந்தையில் கடினமான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்குங்க. முன்கூட்டியே சந்தை நிலவரத்தை விசாரித்து அறிந்து உங்களுடைய சரக்குகளுடைய விற்பனை விலைகளை நிர்ணயித்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவும். புதிய முதலீடுகளை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. சக கூட்டாளிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வதும் மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த மே மாதம் 28ஆம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வாய்ப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதன் காரணமாக வருமானமும் பாதிப்பக்கூடும். இதனால கடகராசினியர்கள் கையில் உள்ளதை வைத்து செலவுகளை சமாளிக்க வேண்டிய ஒரு வாரம் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. சிக்கனமாக இருந்தால் உங்களுடைய எதிர்கால நலனுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னர் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் கட்சி தொண்டர்களுடன் பழகுவதில் அளவோடு இருப்பது நல்லதுங்க. ஏன்னா கிரக நிலைகளின்படி வீண் பலிக்கு ஏற்பட்டு உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வி துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் ஓரளவு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க. புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கமும் சோர்வும் மேலிட்டு வந்த நிலை இன்றைய கல்விதான் நாளைய எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்தி அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. இக்காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்குங்க. அதே போல சகவாச தோஷம் உங்களுடைய கல்வி முன்னேற்றத்தை பாதிப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் நண்பர்களுடன் வெளியில் செல்வது அல்லது தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடுவது ஆகியவற்றை தவிர்ப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல கடகராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையின் தொடர்புள்ள கிரகங்கள் இந்த வாரம் முழுவதும் ஓரளவே அனுகூலமாக இருப்பதால் செயல் பணிகள்ல உழைப்பு கடினமாக இருக்குங்க. அதிக வெயிலினால் உடலில் சோர்வு ஏற்படலாம். இருந்தாலும் உங்களுடைய விளைச்சலுக்கு எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. உங்களுடைய விளைச்சலுக்கு ஏற்ப
லாபமும் கிடைக்க இருப்பது மனதிற்கு ஆறுதலை தரும் விதமாகவே அமைய இருக்கு. அதே போல் கடகராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப நிர்வாகத்தில் பிரச்சனைகளை ஏற்படுங்க. இருந்தாலும் உங்களுக்கும் உங்களுடைய கணவருக்கும் குடும்பத்தாருக்கும் இடையே தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல. குடும்ப சூழ்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த தருணங்கள்ல கந்தனை, அதாவது முருகப்பெருமானை செவ்வரளி மலர் சாற்றி செவ்வாய்க்கிழமை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்.